பொள்ளாச்சி பல்லடம் சாலையில் நூற்றாண்டு பழமை வாய்ந்த அரச மரத்தை வேருடன் எடுத்து மறுநடவு செய்து உயிர் கொடுத்த தன்னார்வலர்களுக்கு பொதுமக்கள் பாராட்டு. பொள்ளாச்சி பல்லடம் சாலையில் மதுரை வீரன் கோவில் அருகே நூற்றாண்டு பழமை வாய்ந்த அரச மரம் உள்ளது. இந்த மரத்தின் அடியில் விநாயகர் சிலை வைத்து அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் வழிபட்டு வந்தனர். மேலும் திருமண காலங்களில் அருகிலுள்ள மண்டபங்களில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துபவர்கள் கோவிலுக்கு தார தப்பட்டையுடன் சீர்கொண்டு வந்து செல்வது என பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுவதுண்டு. மேலும் புதிய வாகனங்கள் வாங்குபவர்கள் வெள்ளையாருக்கு தேங்காய் உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்துவர். இந்நிலையில் பல்லடம் சாலையில் சாலை விரிவாக்க பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதையொட்டி விநாயகர் சிலையும் அரச மரத்தையும் அகற்ற நெடுஞ்சாலைத்துறையினர் முடிவு செய்து அதற்கான பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். நூற்றாண்டு காலமாக முன்னோர்கள் அரச மரத்தின் நிழலில் அமர்ந்து ஊர்கதைகள் உலக கதைகள் பேசிய மரத்தை வெட்டாமல் மறுநடவு செய்ய கோவை பசுமை குழு முடிவு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மறுநடவு சிறப்பு நிபுணர்கள் கிரீன் கேர் சையத் மற்றும் மரம் மாசிலாமணி இணைந்து மரத்தை நவீன இயந்திரங்களை கொண்டு வேருடன் எடுத்து ராஜேஸ்வரி திருமண மண்டபம் அருகே 10 அடி ஆழம் குழி தோண்டி மறுநடவு செய்தனர். இந்த பணிகள் காலையில் தொடங்கி இரவு வரை நீடித்தது. மறுநடவு செய்யப்பட்ட மரத்திற்கு துளிர்விடும் வகையில் அதற்கு தேவையான ரசாயனங்களை தெளித்து பணிகளை முடித்தனர். தாத்தன் பாட்டன் காலத்திலிருந்து தற்போதைய இளைஞர் வரை ஆடி ஓடி விளையாடி அரச மரத்தை வெட்டி வீழ்த்தாமல் அதற்கு மீண்டும் உயிர் கொடுத்த தன்னார்வலர்களுக்கு அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர்.